வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்வென்ட்ரி மாடியூல் பற்றி தான் பார்க்க போறோம். சில இண்டஸ்ட்ரீஸ்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ப்ராடக்ட் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மேனுவலா இல்லைன்னா எக்ஸல் ஷீட்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து ஒரு சாஃப்ட்வேர் இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, அதுக்கு வந்து மைக்ரேஷன் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க இத்தனை வருஷத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிஸ்ட் வந்து 1000 இல்லை 2000 அந்த மாதிரி கூட இருக்கலாம் இல்லையா. B2C கஸ்டமர்ஸ்லாம் அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்குலாம் நிறைய ப்ராடக்ட் இருக்கும், கரெக்டுங்களா. ஸோ அந்த ப்ராடக்ட்டை மேனுவலாக ஒவ்வொரு டைம் வந்து டைப் பண்ண முடியாது. இப்போ வந்து புதுசாக ஒரு ப்ராடக்ட் வருது அப்படின்னா அது ஒன் டைம் நம்ம பண்ணலாம். ஆனால் ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வந்து சாஃப்ட்வேருக்கு கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதை வந்து எப்படி வந்து ஒரே ஷாட்டில் வந்து கொடுக்கறது, ஐ மீன் எக்ஸல் மூலியமா எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வென்ட்ரி மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இன்வென்ட்ரி மாடியூலில் ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். இதில் வெறும் 14 தான் இருக்குது. ஆனால் வந்து இன்னும் சம் ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா. இப்போ வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு இருக்கு இல்லையா, ப்ராடக்ட் நேமு, சேல்ஸ் ப்ரைஸ் இந்த மாதிரி இருக்குது. இதில் வந்து நமக்கு என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அதெல்லாம் நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட் வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேங்களா. அதனால் நான் இதுக்கு தேவையான இதெல்லாம் நான் எடுத்துக்கிட்டேன் ஃபீல்டு. ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ் சாரி இது எக்ஸ்போர்ட் ஆல் கொடுத்தோம்னா ஓவராலாக நமக்கு வந்து இதில் இருக்கிற ஐ மீன் இப்போ நம்ம செலக்ட் பண்ணிருக்கிற ஃபீல்டு மட்டும் இங்கே வந்து எக்ஸல் ஷீட்டில் கன்வெர்ட் ஆயிருக்கும். இன்கேஸ் நமக்கு உள்ளே இருக்கிற சில விஷயங்கள்லாம் வேணும் அப்படிங்கும்போது ஃபீல்டு இதில் இல்லாத, ஆக்சுவலாக இந்த லிஸ்ட்டில் இல்லாமல் இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கும்போது நம்ம ஃபீல்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட்னு இருக்குல்ல, எக்ஸ்போர்ட்னு கொடுக்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஃபீல்டு வரும், ஓப்பன் ஆகும். ஓகேங்களா. இங்கே வந்து நம்ம ஓப்பனில் இருந்த நேமு, சேல்ஸ் ப்ரைஸு, காஸ்ட்டு, ப்ராடக்ட் கேட்டகரி, அப்புறம் ப்ராடக்ட் டைப்பு, குவான்டிட்டி இன் ஹேண்டு, அப்புறம் யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட். ஓகேங்களா. இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா இதோட ஆல்டர் இன்கேஸ் இந்த இதில் இல்லாத ஃபீல்டு நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ ஒரு ப்ராடக்ட்டில் போய்க்கோங்க. போயிட்டு இதில் வந்து ப்ராடக்ட் டைப் எடுத்தாச்சு, ஆன் ஹேண்ட் எடுத்தாச்சு, சேல்ஸ் ப்ரைஸு, காஸ்ட்லாம் எடுத்தாச்சு. இன்கேஸ் அவங்க வந்து சேல்ஸ் டேக்ஸும் கொடுக்குறாங்க, இங்கே வந்து 5% இருக்கு. ஆனால் வந்து அவங்க வேறு ஏதாவது பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னும் போது நீங்கள் வந்து மொத்தமாக இண்டிவிஜுவலாக எல்லா ப்ராடக்ட்டுக்குமே அதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது இந்த ஃபீல்டு வேணும் இல்லையா. ஸோ அதை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா இங்கே போயிட்டு, ஸோ இதில் சேல்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா சேல்ஸ் டேக்ஸ் ஐடி. ஸோ இதை வந்து நம்ம கொடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், ஸோ ரெண்டாவது பர்ச்சேஸ் டேக்ஸ். ஸோ அதையும் நம்ம வந்து இங்கே எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு, ஸோ அதுக்குள்ளே நிறைய ஃபீல்டு இருக்கும். ஆனால் வந்து நமக்கு அது தேவையில்ல, வெறும் பர்ச்சேஸ் டேக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா. ஸோ இது மட்டும்தான் இங்கே கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ், பர்ச்சேஸ் இது வந்து இந்த ப்ராடக்ட் பர்ச்சேஸ் மட்டும் பண்ணுறோம், சேல் பண்ணுறோம், சேல் மட்டும் பண்ணுறோம், ஐ மீன் பர்ச்சேஸ் அண்ட் சேல் ரெண்டுமே பண்ணுறோம் அப்படின்னா இங்கே ஒரு டிக் வரணும் இல்லையா. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இது பர்ச்சேஸ் மட்டும் தான் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த ஃபீல்டும் நமக்கு தேவைப்படுது, ஏன்னா பர்ச்சேஸ் பண்ணுறோமா சேல் பண்ணுறோமா அப்படின்றது தெரியணும் இல்லையா, அதுக்காக. ஸோ அதுக்கான ஃபீல்டும் வந்து நம்ம சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா பர்ச்சேஸ் ஓகே அப்படின்னு இருக்கா, இதை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ். ஸோ ஃபீல்டு எல்லாமே ஃபீல்டோட நேம் தான். ஸோ இதையும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ சூஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் இந்த டெம்ப்ளேட்டை அப்படியே சேவ் பண்ணி வைக்க முடியும். இப்போ வந்து நான் வந்து ப்ராடக்ட், ஓகேங்களா, ப்ராடக்ட் ஃபீல்டு, ஓகேங்களா. இந்த மாதிரி நான் வந்து இதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இன்கேஸ் ஃபியூச்சரில் இன்னும் ஒரு சில ப்ராடக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த இதை மட்டும் நீங்கள் எடுத்து கொடுத்தா போதும். இப்போ வந்து நான் இதை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு ப்ராடக்டோட டெம்ப்ளேட்டு. ஸோ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் லேட் ஆகுது, வெயிட் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ப்ராடக்ட் வந்து ஐ மீன் எக்ஸல் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஹெட்டிங்கில் இருக்கு இல்லையா, இதுதான் டெம்ப்ளேட்டோட நேமு. இதில் நம்ம வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது, ஏன்னா அதில் உள்ள வந்து நம்ம சாஃப்ட்வேரில் ஃபீல்டு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை மட்டும் அப்படியே ஹைலைட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை டெலீட் பண்ணிடலாம், ஏன்னா ஆல்ரெடி ஓடில் இருக்குது. ஸோ அதனால் சாரி, ஓடில் இருக்குது, அதனால் இது வந்து இது வந்து தேவையில்லை. ஓகேங்களா. ப்ராடக்ட்டோட நேமை வந்து டெலீட் பண்ணிடலாம்.
ஸோ யூனிட் ப்ரைஸிங் செலக்ட் பண்ணிடலாம். காஸ்ட்டு, அப்புறம் ப்ராடக்ட் கேட்டகரி, குட்ஸ் டைப்பு, ப்ராடக்ட் டைப்பு குட்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் ஹேண்ட் வந்து டெலிட்டு, யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் டெலிட்டு, அப்புறம் சேல்ஸ் ரேக்கு 5, பர்ச்சேஸு. ஸோ இன்கேஸ் இதை 18னா 18 நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 10% அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ்னா ட்ரூ, சேல்ஸ்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம கஸ்டமரோட ப்ராடக்ட் லிஸ்ட்டை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ப்ராடக்ட் லிஸ்ட் கஸ்டமர்னு ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் கஸ்டமர் கொடுத்த ப்ராடக்ட்டோட லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 222 இருக்கு. ஸோ இந்த 222 தான் நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இது வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ப்ரைஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சேல்ஸ் ப்ரைஸும் இங்கே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ப்ரைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பர்ச்சேஸ் ப்ரைஸ்ன்னு இருக்குது. ஆனால் அங்கே வந்து காஸ்ட்ன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஃபீல்டுக்கான நேம் இருந்தால் மட்டும்தான் அங்கே இம்போர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட் டெம்ப்ளேட் எடுக்கிறோம். ஸோ நான் வந்து இதை கொடுத்துருக்குறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் கேட்டகரிஸ். ஸோ இங்கே கேட்டகரி மல்டிபிள் கேட்டகரி இருக்குது. ஸோ அதையும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ராடக்ட் டைப் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே எல்லாமே குட்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ நான் எல்லாத்துக்கும் குட்ஸ்ன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ தென் வந்து இது பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி ஆன்ஹேண்ட். ஆன்ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி. அந்த ஆன்ஹேண்ட் குவான்டிட்டியை நம்ம உள்ளே ஏற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து எல்லாமே கேஜில் இருக்குது. ஸோ நம்ம கேஜின்னு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ் டேக்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் டேக்ஸ். ஸோ இது வந்து 5%ன்றதை நம்ம 18% அப்படின்ற கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்ச்சேஸ் வந்து இது எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம்னா பர்ச்சேஸ் இல்லை ஃபால்ஸ். ஓகேங்களா? இதில் வந்து இந்த ப்ராடக்ட் ஒரு சாம்பிளுக்காக கொஞ்சம் ப்ராடக்ட் வந்து நம்ம பர்ச்சேஸ் அண்ட் சேல்ஸ் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. இது வந்து ஃபால்ஸ் அண்ட் ஃபால்ஸ். அதுக்கடுத்து ட்ரூ அண்ட் ட்ரூன்னு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ 222க்கும் நம்ம வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ டேக்ஸையும் நம்ம ஃபுல்லாக இழுத்து விட்டுறலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான டெம்ப்ளேட் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. ஓகேங்களா? ப்ராடக்ட் டெம்ப்ளேட் 22 அப்படின்றது இந்த எக்ஸல் ஷீட்டோட நேம். நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போது மறுபடியும் நான் ஓடோக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ ஓடோவில் இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃப்ரெஷ்ஷாக ப்ராடக்ட்குள்ளே லிஸ்ட்டுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கான இதுக்குள்ளே போய்க்கலாம். அப்லோட் த டேட்டா ஃபைல் இருக்கா? ஸோ இதில் போயிட்டு நம்ம அந்த டெம்ப்ளேட் ரெடி பண்ணது ப்ராடக்ட் டெம்ப்ளேட் 22. ஓகேங்களா? அந்த ஷீட்டை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும்.
ஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபீல்டு எடுத்துகிட்டு வரும். அது கரெக்டாக இல்லையான்னு நம்ம ஒரு டைம் டெஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, டெஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் லோட் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்டோட கேட்டகரிஸ் வந்து இல்லைன்னு வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட்டும் நோ ரெக்கார்டுன்னு இருக்கு. ஓகேங்களா, நான் வந்து வேணும் அப்படின்னா நான் வந்து கிரியேட் வேல்யூ கொடுத்து கிரியேட் பண்ணிக்கிறேன் புதுசாக. அதே மாதிரி ப்ராடக்ட் கேட்டகரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், கான்ஃபிகரேஷனில் ப்ராடக்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து நிறைய இந்த மாதிரி பேட்டரி ராடு அப்புறம் வந்து இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஸோ அதுவும் நம்ம நியூவாக கிரியேட் பண்ணணும். கிரியேட் நியூ கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் ரெக்கார்டுன்னு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, நான் கிரியேட் நியூ கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு டைம் டெஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எவ்ரி திங் சிம்ஸ் வேலிட்னு வந்துச்சு. ஸோ டேரெக்டாக நான் வந்து இம்போர்ட் கொடுத்துட்றேன். ஸோ இம்போர்ட் கொடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 222 ப்ராடக்ட் வந்து ஒரே ஷர்ட்டில் நம்ம வந்து உள்ளே வந்து ஏற்றியாச்சு. இப்போ வந்து ப்ராடக்ட் கேட்டகரி நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ 4 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிஸ்ட் வியூவில். ஸோ இத்தனை ப்ராடக்ட் கேட்டகரிஸ் வந்து நம்ம வந்து சூ ஐ மீன் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், இந்த ப்ராடக்ட் கேட்டகரிஸை. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராடக்ட் கேட்டகரியும் கிரியேட் ஆகிருக்கு. ஓகேவா, இப்போ வந்து ப்ராடக்ட் லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ 14 தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 236 ஐட்டம் வந்து நம்ம வந்து ஒரே ஷர்ட்டில் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பண்ணோம் இல்லையா, அது வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டுமே கொடுக்கல, ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் கொடுத்தோம் இல்லையா, அதனால இங்கே வந்து ரெண்டுமே எடுத்துகிட்டு வரல. நம்ம வந்து மேனுவலாக டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். டிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் பர்ச்சேஸில் வந்து டிக்கு, சேல்ஸ் வந்து ஃபால்ஸ்ன்னு இருக்கணும், ஐ மீன் டிக் இல்லாமல் இருக்கணும். ஸோ அது ப்ராடக்ட்டுக்கு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், பர்ச்சேஸில் வந்து டிக் இருக்குது, சேல்ஸில் வந்து நாட் டிக் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ, இது வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸில் வந்து ஃபால்ஸ், பர்ச்சேஸில் டிக் இருக்காது, சேல்ஸில் வந்து டிக் இருக்கணும். ஓகேங்களா, அது வந்து ஒன்லி ஃபார் சேல் ஆன ப்ராடக்ட், சேல் பண்ணுற ப்ராடக்ட். ஓகேங்களா, ஸோ நான் வந்து ஃபால்ஸ் அண்ட் ட்ரூ. ஓகே, ஸோ 21 இந்த ப்ராடக்ட் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் டிக் இருக்குது, பர்ச்சேஸில் டிக் இல்லை. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ப்ராடக்ட் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.